தந்தை விடு மன்னிப்பு பாகம் 21. உயிரை உள்ளே வரட்டுமாவோட தொடர்ச்சி தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விண்ணப்பம். என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் கதை சொல்லும்போது உங்களோட பேரை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை போடுங்க. கதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லிவிட்டு நான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் என் குறைகளை திருத்திக்கிறதுக்காவது என்னுடைய குற்றம் குறைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் என்னுடைய குறைகளையும் திருத்திக்கிறேன், நிறைகளை பரிசாக ஏற்று சந்தோஷப்பட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கே இருக்குது என்று அந்த அறையில் இருந்த பெட்டி, பீரோ எல்லாற்றையும் சுற்றி சுற்றி பார்த்தான். ஒரு இடத்தில் கூட அவன் தேடிய கலரில் சட்டையே இல்லை. மீனாட்சி குங்கும கலரில் சட்டை போட்டே ஆக வேண்டும் என்று அந்த அறையவே வளைத்து தேடிக்கொண்டிருந்தான். பார்த்திருந்த பாலமுருகனுக்கு கோபம் தாழ முடியல. என்னையா பண்ற என்று கேட்க, சட்டை தேடிட்டு இருக்கேன் என்று அவன் மூஞ்சியில் மீண்டும் 2 சட்டைகளை விட்டெறிய, மஞ்சள் கலர் சட்டை இருக்குது, பச்சை கலர் சட்டை இருக்குது, என் சிவப்பு கலர் சட்டை கூட இருக்குது. இந்த மீனாட்சி குங்கும கலர் சட்டை நான் எடுக்காத கலரை பார்த்து உங்கள் அம்மா என் மகளுக்கு தச்சு போட்டிருக்கே என்று புலம்பிக்கொண்டே பீரோவில் தலையை விட்டு கொண்டு தேடிக்கொண்டிருந்தான். இவன் சரிப்பட்டு வரமாட்டான் என்று வேகமாக அறையை விட்டு அவனுக்காக வாங்கியிருந்த பட்டு சட்டையும் பட்டு வேஷ்டியும் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லும் பொழுது கொடிமலரும் சகுந்தலாவும் அவனை பார்த்து என்னங்க என்று கேட்க, அந்த நாய் மீனாட்சி குங்கும கலர் சட்டையே போட்டு வருவேன்னு சொல்லிட்டு வீடையே 2ஆ பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? அதான் என் பாணியில் உன் புருஷனை அழைச்சிட்டு வர போகிறேன். நீங்கள் 2 பேரும் இங்கேயே நில்லுங்க என்று சொல்ல, சிவனேசனும் வீரகாளி எப்படியோ வந்து சேருங்க, நாங்கள் 2 பேரும் போகிறோம், போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வேகமாக வந்து பாருங்கள் என்று சொல்ல, சரிப்பா நீங்கள் அம்மாவை கூட்டு போங்க, நான் இவங்களை கூட்டு வரேன் என்று பாலமுருகன் சொல்லிக்கொண்டு அவனது அறைக்கு செல்ல, எங்கேயோ தேடி ஒரு மீனாட்சி குங்கும கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சட்டையை எடுத்து வைத்து வரதன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, என்ன மாப்பிள்ளை என்று பாலமுருகன் அவன் கையை தொட, இந்த கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் சட்டையில் பத்தான் இல்லையேப்பா, அது பத்தான் இல்லை, எரும மாடு பொத்தான் என்றான் பாலமுருகன். ஏதோ ஒன்று, இப்போ பேரை மாற்றிட்டாங்க, நான் படிக்கிற காலத்தில் பத்தான் தான் இருந்துச்சு, என்கிட்ட சொல்லாமல் பேரை மாற்றிட்டாங்களே என்று அவன் யோசிக்க, என்ன பண்ணலாம், இது சரி வராது என்று அவன் கையில் இந்த சட்டையை வாங்கி தூக்கி எறிந்துவிட்டு, ஐயோ மாப்பிள்ளை, நான் கஷ்டப்பட்டு தேடின சட்டையை தூக்கி போட்டேன், இப்போ வாயை மூடிட்டு இந்த சட்டையை போடுறையா, இல்லை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பொம்பளை பிள்ளைலாம் வேப்பஞ்சேலை கட்டுங்கள்ல, அதே மாதிரி உன்னை வேப்ப வேஷ்டி கட்ட வச்சிருவேன். என்னது வேப்ப வேஷ்டியா? ஆமாம், நீ சட்டை பேண்ட்டே போட வேணாம், வேஷ்டி சட்டையே கட்ட வேணாம், பின்னாடி இருக்க வேப்ப மரத்துலேருந்து வேப்பலையை உடிச்சிட்டு வந்து சுற்றி விட்டுருவேன், நீ அதோட தான் கோயிலுக்கு வரணும், வசதி எப்படி? நான் என் மீனாட்சி குங்கும கலர்லவே சட்டை போட்டு வருவேன், அதுவும் அன்பரசிக்கு பொருத்தமாக போட்டு வருவேன். ஏன்டா அறிவு கட்டவனே, நீயும் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க, யூனிஃபார்ம் மாதிரி ஒன்றா போட்டு வர்றதுக்கு கோயிலுக்கு போட்டு வரீங்க. இந்த வீட்டில் அன்பரசியும் அன்பரசன் தான் குழந்தை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீயும் குழந்த மாதிரி நடந்துக்கிட்ட, குச்சியை உடச்சி வெளாசி போடுவே, வெளாசி ஒழுங்கு மாதிரியாக இந்த சட்டையை போட்டுட்டு கிளம்பி வர என்று பாலமுருகன் அதட்ட, உனக்கு என்னையா தெரியும், அன்எஜுகேட்டட், இப்போ இருக்க ட்ரெண்டிங்கு ஃபாதரும் டாக்டரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணணும், மம்மியும் மதரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணணும், இந்த வியாக்கணம்லாம் பேசுகிறோன்னு நேற்றே ரெடி பண்ணி வச்சுருக்கணும், இப்போ லாஸ்ட் மினிட்ஸில் ஒன்றா போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும் என்று பாலமுருகன் மீண்டும் மிகுற, அத்தடியாத்தோ இவன் ரொம்ப கோபமாக இருக்கான். அன்எஜுகேட்டட் ஃபாலோ, யார் அன்எஜுகேட்டட் ஃபாலோ, நான் படிச்சுட்டேன், நீ ஃபெயிலாக போயிட்ட நாயே என்று சொல்ல, ஹலோ நாங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இங்கிலீஷு ஏபிசிடி 26 எழுத்தை இப்போ தலையிலாக படிக்கிற அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆகியிருக்கோம் என்று சொன்னவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டு, சட்டையை மாற்றையா இல்லை உன் கழுத்தை நெரிச்சு கொல்லவா, இன்னைக்கு நல்ல நாள் அதுமா, வீணா என் கையில் அடி வாங்கி சாவாத என்று சொல்ல, இவனுக்கு நம்மளை விட அழகாக இருக்கும் அறிவாக இருக்குன்ற திமிரு என்று வாய்க்குள் முணங்கி கொண்டே சட்டையை போட்டவனை கழுத்தில் துண்டை போட்டு வெளியே இழுத்து வந்தான். நாய்க்குட்டியை இழுத்து வருவது போல் இழுத்து வருவதை பார்த்து கொடிமலர், என்னங்க எங்கள் அண்ணனை இப்படி இழுத்துட்டு வரீங்க, அவனே சும்மா தானே வரான், நீ என்ன ரொம்ப துடிக்கிற, நேரங்காலம் தெரியாமல் ஒரே மாதிரி வருவேன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 1/2 மணி நேரமாக அழிச்சாட்டியம் பண்ணுறான், அப்போல்லாம் உங்கள் நொன்னை மேலே உனக்கு பாசம் பொங்கலையா என்று சொல்லி அவள் மீது கோபத்தை காட்ட,
கொடிமலரை பாவமாக பார்த்து விட்டு சகுந்தலா, அண்ணே இன்னைக்கு கூடுமா மதினிக்கிட்ட நீ திட்டணும்? எல்லாம் உன் புருஷன் பண்ணனால என் பொண்டாட்டியை திட்டணும் எனக்கு என்ன ஆசையா? அவளை கொஞ்சணும்னு தான் நினைக்கிறேன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவள் வரும்போது அவள் மேலே தான் கோவம் வருது. என்ன பண்ண சொல்கிற என்ன என்று அவளிடமும் எகிற. சரி சரி நேராச்சு வாங்க போகலாம் என்றால் சகுந்தலா அவனது கோபத்தை மட்டுப்படுத்தும் விதமாக. சகுந்தலாவின் கையிலிருந்து அன்பரசியை வேகமாக வாங்கி கொண்டான் வரதன். வரதனிடம் வந்ததும் அன்பரசியை பார்த்து, வரதன் எப்படி இருக்கேன் என்று கேட்க அதுக்கு என்ன புரிந்ததோ சூப்பர் சூப்பர் என்று அவனது கன்னத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தது. கொடிமலர் சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போது சகுந்தலா, இந்த மனுஷன் எங்கள் அண்ணங்கிட்ட அடி வாங்காமல் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாப்ல போல என்று அவனை பாவமாக பார்த்திருக்கும் பொழுதே பாலமுருகன் மகளையும் அவனையும் சேர்த்து முறைத்தான். அப்பே ஒருத்தன் குத்து கலாட்டமாக நிற்கிறேன், எனக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க என் பொண்ணுக்கு மனசு வர மாட்டேங்குது, அவன் கேட்டது வாரி வழங்குது என்று கொடிமலர் கையிலிருந்து அன்பரசை வாங்கி கொண்டு அவன் முன்னே நடக்க அவன் பின்னே கொடிமலர் நடந்தார். வரதனும் சகுந்தலாவும் அவர்கள் பின்னாடி வந்தார்கள். அப்போது பண்ணையில் வேலை பார்த்து முதியவள் ஒருத்தி வேகமாக ஓடி வந்து, சாமி வெளியே போறீங்க, இப்படி இவ்வளோ அலங்காரமாக போறீங்க இருப்பா என்று வேகமாக சென்று அடுப்பு கறியை எடுத்து வைந்து குழந்தைகளுக்கு தலைக்கு பின்புறமாக இட்டு கொடிமலருக்கும் சகுந்தலாவுக்கும் தலைக்கு பின்புறமாக இழுவி விட்டார். இவ்வளோ அழகா கூட்டு போறியப்பா, ஊரு கண்ணு பொல்லா கண்ணு, இப்போதே ஆடி அசைஞ்சு ஓடி தவிச்சு ஒரு குடும்பமாக வாழ்றைய, திரும்ப எந்த கண்ணும் பற்றக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு வாக என்று காரில் ஏற்றி வழி அனுப்பி வைத்தார். அத்தா நீ வரலையா என்று கேட்க, மாடு கண்ணு இருக்கு சாமி, நான் எப்படி வர முடியும், நீங்கள் போயிட்டு ஆத்தாவுக்கு பொங்க போகிறோம் பிரசாதமும் எடுத்துட்டு வாங்க, நான் இங்கே தானே இருக்க போகிறேன், காலம் போன கடைசியில் கருப்பனை பார்க்காமையா இருக்க போகிறேன், இப்போ இல்லைன்னா பிறகு வந்து பார்த்துக்கிற போகிறேன் என்று சொல்ல அவருக்கு டாட்டா காட்டி விட்டு அந்த காரை எடுத்துக்கொண்டு அனைவரும் குடும்பமாக இறங்கினார்கள். கருப்பசாமி கோயில் இறங்குவனதும் தெரிந்தது குடிமலருக்கு. இது படையல் விடும் நிகழ்ச்சி போல் தெரியவில்லை, ஏதோ கல்யாண வீடு போல் இருக்க. ஒருவித பதற்றத்துடனே கொடிமலர் பாலமுருகனை பார்க்க மனைவியின் பதற்றத்தை உணர்ந்து மனைவியின் கையை இறுக பிடித்து, பாலமுருகன் வா, ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது என்று சொல்ல அவளுக்கு உள்ளுக்குள் திக் திக் என்றது. இதே மாதிரி கோயிலுக்கு அவள் சாமி கும்பிட வரும்பொழுதெல்லாம் அவளே அறியாமலேயே ஒரு விதமான அசௌகரியமான நிகழ்ச்சிகள் அவளுக்கு நடைபெறுவதால் பயம் அவளை ஆட்கொண்டது. கணவனின் கையை இறுக பிடித்து கொண்டார். இறங்கி உள்ளே நடக்கும் பொழுதே பாலமுருகனை பார்த்து, கதிரும் பூமயிலும் வாங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க, எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு எங்களையே வாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா, சௌரியமாக இருந்துச்சா பயணமெல்லாம், ஏப்பா இந்த 4 ஊரு தானா எங்கள் ஊர், இதில் என்ன சௌரியமாக இருந்துச்சா என்று கேள்வி என்று ராஜா அவனை பார்த்து சொல்ல, பின்னாடி வந்த வரதன் பங்கு பங்கு என்று வேகமாக வந்து கட்டி கொண்டான் ராஜாவே. பங்கு எப்படி இருக்க பங்கு, யார் பங்கு சொன்னா உனக்கு, நான் உன்னை மறந்துட்டேன் பங்கு, நான் உன்னை மறந்துட்டேன், இந்த குற்றவாளியை மன்னிச்சிரு பங்கு என்று இருவரும் கட்டி கொண்டு கண்ணீர் வடிக்க, இதுக ரெண்டும் சேர்ந்து அலப்பற தாங்க முடியாது, ஒன்று இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம், இப்போ 2 இருக்கு என்று தலையில் சகுந்தலா அடித்து கொள்ள, என்னங்க வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா வந்து உங்கள் பங்கை கொஞ்சலாம் என்று சொல்ல, பங்கு இவளுக்கு நம்ம மேலே பொறாம பங்கு என்று ராஜாவை பார்த்து வரதன் சொல்ல, ராஜா முகமனுக்காக சகுந்தலாவை பற்றி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கையா, நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நல்லா இருக்கேன், அப்புறம் எங்கேயோ உங்களுக்கு வாடிப்பட்டியில் பொண்ணு பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, என்னாச்சு, ஏம்மா நல்ல இதுமா நல்ல விஷயத்த பேச மாட்டியா, எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதா உனக்கு இப்போ குறையா, போ உங்கள் அண்ணனுக்கு 3ஆவது தடவை கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு பந்தியில் உட்காந்து பாயசம் சாப்பிடு, என்ன கல்யாணத்தை வந்து பேச வந்துட்டாங்க என்று சொல்ல பூமையிலும் கதிரும் வாயை மூடி சிரிக்க, என்னாச்சு பங்கு, வெற்றிகரமாக 2000 தடவை பொண்ணு பார்ப்பது எப்படின்னு நான் புக் எழுதலான் இருக்கேன், என்னையா சொல்கிறேன், ஆமாம் ஒரு பொண்ணும் என்னை கட்டிக்க மாட்டேங்குது, என் மூஞ்சியை பார்த்தா அவளுக்குள்ள எப்படி தான் இருக்குமோ, பார்க்குறவையெல்லாம் என்ன அண்ணே அண்ணேன்னா நான் யாருக்கு தான் மாமா ஆகுறது, இனிமே உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்தா இருக்க போது வரும் பங்கு என்று வரதன் ஆறுதல் கூற, பார்த்துட்டே இரு, எவளும் கிடைக்கலன்னா உன் கையில் இருக்க உன் பொண்ணதையும் கட்ட போகிறேன், அடிங்கொய்யால யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற, என் மகளை ஏன் முன்னாடியே கட்டிடுவியா என்று வரதன் சட்டையை தூக்க, அடேங்கப்பா வரதா உனக்கு வீரம் வருது என்று ராஜா கேட்க, ஐயோ ஆமா எனக்கு வீரம் வருது, எனக்கு வீரம் வந்துருச்சு, எனக்கு வீரம் வந்துருச்சு என்று அவன் அங்கே ஆர்ப்பரிக்க,
பின்னாடி வந்து சிவனேசன் தலையில் தட்டி வந்து தொலைங்க, சாமி கும்பிட்றதுக்கு நேராச்சு என்று அனைவரையும் இழுத்து சொல்ல, வாமா வாமா என்று சகுந்தலாவை இழுத்து கொண்டு சாமி கும்பிடுவதற்காக அனைவரும் சாமி முன் நிற்க படையில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. வரதனும் ராஜாவும் அங்கே படையில் வைத்திருந்த மதுபானத்தையே பார்த்து கொண்டிருக்க சகுந்தலா அவர்கள் அருகில் வந்து, ஏதாவது சலம்பல் பண்ணீங்க கொலை பலி ஆயிரும் என்று சொல்ல, நாங்கள் திருந்திட்டோம். எப்பயில இருந்து? ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. அப்போ எப்போ மாறுவீங்க? இன்னும் படையல் முடிஞ்சோடனே மாறிடுவோம் என்றான் ராஜா. கொலை பண்ணிடுவேன் என்றாள் சகுந்தலா. நாங்கள் செத்து ஆவியாக வந்தாலும் அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு தான் போவோம் என்று சிரித்து கொண்டே சொல்ல, சரி சரி நேரம் ஆகுது, நல்ல நேரம் முடிய போகுது, மனையில் பொண்ணை உட்கார வைங்க என்று சொல்ல, கொடிமலர் அப்பொழுதுதான் யார் என்பது போல் சுற்றும் முற்றும் பார்க்க சகுந்தலா கொடிமலர் அருகில் வந்து, வாங்க மதினி, குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு போய் உட்காருங்க என்று சொல்ல, அவளுக்கு அதிர்ச்சி. யாருக்கு கல்யாணம் என்று கேட்க, உங்களுக்கு தேன் என்றால் சிரித்து கொண்டே. பாலமுருகனும் சிரித்து கொண்டே, நம்ம கல்யாணம் ஊரறிய நடக்கல இல்லை, அதனாலதான் ஊரறிய நடக்குது. அப்புறம் சின்ன படையலுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு நான் என்ன கூமுட்டையா என்று கேட்டான். என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் தள்ளாடும் தாமரை, தவறிய வாழ்க்கை, தந்துவிடும் மன்னிப்பு, கண்கள் போதும் காதல் செய்ய, இந்த கதைகளையும் கேட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. உங்கள் பேரை சொல்லிவிட்டு கதை வாசிக்கணும்னா உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலில் வர வர வியூஸே போக மாட்டேங்குது. தயவுசெய்து கொஞ்சம் எனக்காக இந்த கதைகளை கேட்கணும்னு மிக மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.